السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், உதவி கோருதல் தொடர்பாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், உண்மையில் உதவி செய்வதற்கான உரிமை அல்லாஹுக்கு மட்டுமே உள்ளது. அதாவது உங்களுக்கு உங்களுடைய பணிகள் முடிவடைவதற்கு ஏதேனும் தேவை இருக்கிறதென்றால் அது இறைவன் மட்டுமே ஆவான். அவனுடைய இருப்பே உண்மையில் உங்களுக்கு உதவி செய்ய இயலும், உதவி செய்வதற்கான ஆற்றலை கொண்டுள்ளது, மேலும் உதவி செய்கின்றது. இந்த விஷயம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததென்றால், ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் இதை எப்போதும் கண்முன் வைக்க வேண்டும். அந்த உதவி தனிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரியே, அல்லது உதவி கோருவதற்கான முயற்சி ஜமாத்தின் தேவைக்காக இருந்தாலும் சரியே. ஆனால் பொதுவாக நாம் காண்பது என்னவென்றால், இவ்வளவு முக்கியத்துவம் இருந்தும் மக்களுக்கு பொதுவாக இதன் பக்கம் கவனம் இருப்பதில்லை. எந்த அளவுக்கு கவனம் இருக்க வேண்டுமோ அது இருப்பதில்லை. நம்மில் அதிகமானோர் அல்லாஹ் அருள் செய்தான், என்னுடைய தேவை பூர்த்தி அடைந்து விட்டது என்று கூறுகிறோம். ஆனால் ஆழமாக சென்று தன்னுடைய ஆன்மாவை ஆராய்ந்து பார்த்தால், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் தன்னுடைய பணி முடிவடைவதற்கும் நிறைவடைவதற்கும் பல்வேறு வழிகளை காரணிகளாக கருதுகின்றனர். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் உதாரணங்களை கூறி, பல்வேறு மக்கள் உதவி செய்தார்கள் என்று கருதுகின்ற அல்லது தன்னுடைய கை வலிமையினால் அவன் தன்னுடைய நோக்கத்தை அடைந்தான் என்று கருதும் பல சம்பவங்களை கூறினார்கள். நான் என்னுடைய அனைத்து தேவைகளையும் நானே பூர்த்தி செய்து கொள்வேன் என்று மனிதன் கருதுகிறான். மேலும் அதை தன்னுடைய சக்தி மற்றும் அறிவினால் அந்த தேவையை பூர்த்தி செய்தும் விடுகின்றான். பாருங்கள், நான் என்னுடைய திறமை மற்றும் சக்தி மற்றும் ஆற்றலினால் என்னுடைய பிரச்சனைகளை நானே தீர்த்து விட்டேன் என்று கருதுகிறான். நான் யாரிடமும் உதவி கேட்பதில்லை அல்லது நான் யாரிடமும் உதவி பெறவில்லை என அவன் அகங்காரமும் தற்பெருமையும் கொள்கின்றான். ஆனால் சில முறை எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிறதென்றால், அவனால் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய இயலாது. மேலும்
வெளி உதவியின் தேவை ஏற்படுகின்றது. उन्हें अपनी ताकत, अपने इल्म, அப்போது अपनी अकल से அவனது பார்வை वो जरूरतें தன்னுடைய நெருங்கியவர்கள் மற்றும் உறவினர்களின் பக்கம் செல்கிறது. वो समझता देखो அவர்களிடமிருந்து உதவி பெறுகிறான். मैंने अपनी அவர்கள் அவனுக்கு உதவி செய்தும் விடுகின்றனர். और ताकत அப்போது அவனுக்கு और कुव्वत உறவும் நல்ல ஒன்றாகும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. இன்று என்னுடைய இந்த உறவினர்கள் இல்லை என்றால் நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்திருக்க இயலாது போயிருக்கும் என எண்ணுகிறான். या मैंने किसी से मदद नहीं ली, சில சமயம் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறதென்றால் மனிதனின் மனைவி மக்கள், தொடர்புடையவர்கள், खुद पूरी नहीं कर உறவினர்களால் அவனுக்கு பலனளிக்க இயலாமல் ஆகிவிடுகிறது அல்லது செய்வதில்லை. அப்போது பார்வையை செலுத்தும் போது அவனது பார்வை நண்பர்களின் மீது படுகிறது, சந்திப்பவர்களின் மீது படுகிறது. எவர்களால் அவனுக்கு உதவி செய்ய இயலும் उसकी मदद कर भी என அவன் எண்ணுகிறானோ அவர்களின் மீது படுகின்றது. तो उसे ख्याल आता है அவர்களிடமிருந்து உதவி பெறுகிறான். तारीफ की अच्छी चीज। அவர்கள் உதவி செய்தும் விடுகின்றனர். अगर आज मेरे ये रिश्तेदार ना होते இக்கட்டான தருணத்தில் உதவி செய்யக்கூடிய நண்பர்களும் நல்லவர்களாவார்கள் என கருதுகிறான். ये सूरत हाल पैदा हो பிறகு எப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறதென்றால் जाए के நண்பர்களிடம் செல்லும் போது அவர்களும் தங்களுடைய நிர்பந்தங்களை கூறுகின்றனர். रिश्तेदार அது उसकी काम नहीं कर सकते, ஆகுமான நிர்பந்தமாக இருந்தாலும் அல்லது தப்பிப்பதற்கான சாக்கு போக்காக இருந்தாலும் சரியே. दौड़ाता है, எவ்வாறு இருப்பினும் नजर அவர்கள் அவனுக்கு பலனளிப்பதில்லை. पर पड़ती है। சில சமயம் எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிறது என்றால் அந்த பணி நண்பர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டதாகும். அவர்கள் அதை செய்ய இயலாது. उनसे मदद लेता है, அந்த பணி அவர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டதாக ஆகிவிடும் போது वो समझता है மனிதன் कि दोस्त சில அமைப்புகளின் பக்கம் கவனம் செலுத்துகிறான். जो आड़े वक्त மேலும் काम आ जाता அவன் எந்த இயக்கத்தோடு ஜமாத்தோடு தொடர்பு வைத்துள்ளானோ அவைகள் அவனுக்கு உதவி செய்கின்றன. அவனுடைய பணி நடந்து விடும்போது, அவனுடைய தேவை பூர்த்தியாகி விடும்போது, மாறாக தேவைகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கும் போது बता देते हैं। இந்த இயக்கம் அல்லது அமைப்பு அல்லது ஜமாத்துடன் தொடர்பு வைத்திருப்பதும் கூட நல்லதாகும் என கருதுகிறான். இதன் காரணத்தால் बहरहाल இயக்கத்தோடோ அல்லது ஜமாத்துடனோ தொடர்பும் அதிகமாகி விடுகிறது. बाज दफा ऐसी सूरत हाल மாறாக நான் சிலரை கண்டுள்ளேன். बस में वो இன்ன நேரத்தில் ஜமாத்திடம் நான் உதவி கேட்டேன், ஆனால் உதவி செய்யப்படவில்லை என அவர்களுக்கு தடுமாற்றமும் ஏற்படுகின்றது. ऐसे वक्त में எவ்வாறு இருப்பினும் இது சரிதான். அதாவது சிலரினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வேலை நடந்தால் वो सिलसिला அல்லது அவர்களுக்கு உதவி கிடைத்தால் அதுவே அவர்களுடைய ஜமாத் தொடர்பை அதிகமாக்குவதற்கு காரணிகளாக ஆகின்றன. करते हैं। और जो काम பிறகு சில மனிதர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வருகிறதென்றால் அவர்களுடைய மனைவி மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் எதுவரை என்றால் சில நிர்பந்தங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளின் காரணத்தால் அமைப்பு மற்றும் ஜமாத்தும் கூட எவ்வித உதவியும் செய்ய இயலாமல் போய்விடுகிறது. जाती है, बल्कि मैंने देखा है அவருக்கு எவ்வித பலனளிக்கவும் முடியாமல் ஆகின்றது. लग जाती है। அப்போது அவன் தொடர்பு கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திடம் அவன் செல்கின்றான். बहरहाल அரசாங்கம் அவனுக்கு உதவி செய்கிறது. அப்போது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அரசாங்கமே எல்லாமாக இருக்கிறது, மற்ற அனைத்தும் பின் சென்று விடுகின்றன. तो वही ஆனால் ஒரு நேரத்தில் की जमात आने அரசாங்கமும் का जरिया உதவி புரியாததையும் காண முடிகின்றது. எனக்கு என்னுடைய உரிமைகள் கிடைப்பதில்லை जिंदगी में ऐसे मौके என்றும் நீதியுடன் நடந்து கொள்ளப்படுவதில்லை என அவன் கருதுகிறான். रिश्तेदार, दोस्त, अहबाब பிறகு அவன் மனிதநேயத்திற்காக பணியாற்றுபவர்களின் கதவை தட்டுகிறான். और जमात भी कोई பிறகு அந்த மனிதநேயம் கொண்டவர்கள் அவருக்கு உதவவும் செய்கின்றனர். फायदा नहीं पहुंचा सकते। மனிதநேயத்திற்கான ஓர் அலை வீசத் தொடங்குகிறது. பிறகு அது பல நாடுகள் வரை பரவி விடுகின்றது. हुकूमत उसकी मदद करती है। இந்த மனிதநேயத்தின் காரணமாக அந்த மனிதனோ அல்லது கூட்டமோ அல்லது அந்த சிலர் வெற்றியடைந்து விடுகின்றனர், தன்னுடைய நோக்கத்தை அடைந்து விடுகின்றனர். कि एक वक्त அப்போது அந்த மனிதன்
முழு உலகமும் ஒன்றிணைந்து அல்லது உலகின் மனிதநேய அமைப்புகள் ஒன்றிணைந்து அவனுக்கு உதவி செய்துள்ளன, வேறு யாரும் அவனுக்கு உதவவில்லை என கருதுகிறான். तो फिर वो उन लोगों का दरवाजा खटखटाता है, இவைகள் அவனுக்கு உதவி செய்யவில்லை என்றால் काम करते हैं அவன் தன்னுடைய உரிமைகள் और फिर ये மற்றும் நீதியை பெறாமல் போயிருப்பான் என கருதுகிறான். भी जाते हैं। ஆக மனிதநேயத்தின் பெயரில் அவனுடைய உரிமையை வழங்குவதில் உதவியாக விளங்கியதால் இந்த உலக உறவை எல்லாமாக கருதுகிறான். और इस इंसानी हमदर्दी की वजह से இன்றைய நாட்களில் மனித உரிமைகளின் அமைப்புகள் चंद लोग தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் உள்ளன, மேலும் பணியாற்றி வருகின்றன. மேலும் உரிமைகளை பெறுவதற்காக அரசாங்கங்களோடு சட்ட ரீதியாக போராடவும் செய்கின்றனர். मिलकर या உலகளாவிய அழுத்தத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றன. சில சிறந்த முறையில் பணியாற்றவும் செய்கின்றன. और कोई மேலும் கஷ்டத்தில் சிக்கியுள்ளவர்களுக்கு உதவியும் செய்கின்றன. अगर ये काम ஆனால் ஒரு நேரம் तो वो எப்படி வருகிறதென்றால் அப்போது தன்னுடைய முயற்சிகளும் திட்டங்களும் பலனளிப்பதில்லை, உறவினர்களும் பலனளிப்பதில்லை, इस दुनिया நண்பர்களும் பலனளிப்பதில்லை, சமுதாயமோ அல்லது அமைப்போவும் பலனளிப்பதில்லை, அரசாங்கமோ அல்லது மனித உரிமைகளின் அமைப்புகளுமோ வெற்றிக்கான காரணமாக அமைவதில்லை, आजकल तो इंसानी அல்லது அவர்களினால் வெற்றி பெறுவது சாத்தியமாக தென்படுவதில்லை मुल्की என்ற कौमी सतह पर விஷயத்தையும் நிராகரித்து விட முடியாது. ஆனால் कर रहे हैं। இந்த அனைத்திற்கு பிறகும் கூட ஒரு மனிதர் தன்னுடைய நோக்கத்தை அடைந்து விட்டால், அவனுக்கு வெற்றி கிடைத்து விட்டால், बैनुल-अक़वामी எனக்கு ஏதேனும் மறைவான உதவியினால் தான் வெற்றி கிடைத்துள்ளது என கருதுகிறான். बास बहुत अच्छा काम भी कर रही हैं और मुश्किल में गिरफ्तार लोगों की मदद भी करती हैं। எந்த அளவுக்கு அவருக்கு மறைவான உதவியின் மீது நம்பிக்கை இருக்குமோ इनकार नहीं அதே அளவு தன்னுடைய வெற்றியை இறைவன்புறம் இருந்து வந்ததாக கருதுகிறார். மனிதநேய அமைப்புகள் பற்றி கூறப்பட்டது. अपनी कोशिश இது தொடர்பாக அகமதிகளுக்கு போதுமான அறிவு உள்ளது. ना दोस्तों आप பல்வேறு நாடுகளில் அசைலம் தொடர்பான வழக்குகளில் சிக்கியுள்ளார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். की तंजीमें பல்வேறு இதுபோன்ற அமைப்புகள் மாறாக नजरिए ஐக்கிய நாடுகளால் நிறுவப்பட்ட ஒரு பெரிய அமைப்பும் முயற்சி செய்கிறது. ஆனால் அரசாங்கங்கள் அவர்களின் பேச்சையும் ஏற்றுக்கொள்வதில்லை. சில சமயம் இவ்வாறான நிலைமைகளும் ஏற்பட்டு விடுகின்றன. लेकिन எவ்வாறு இருப்பினும் कोई इंसान எப்போதெல்லாம் இதுபோன்று बावजूद ஆகியும் हासिल कर ले कामयाबी பணியும் நிகழ்ந்துவிட்டால் ஏதேனும் மறைவான இருப்பு எனக்கு உதவி செய்துள்ளது என மனிதன் கருதுகிறான். किसी गैबी मदद से हुई है और जितना किसी को गैबी मदद का यकीन हो பிறகு அவனுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்குமானால் अपनी कामयाबी को இறைவன்தான் என்னுடைய பணியை செய்துள்ளான் என கருதுகிறான். ஆனால் மனிதன் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருப்பானேயானால், बारे में आजकल மேலும் அல்லாஹ்வே உதவி செய்யும் உரிமை கொண்டுள்ளான், உதவி செய்கிறான், உதவி செய்ய இயலும் என கருதும் போது ஏதேனும் வெளிக்காரணிகளால் நிறைவடைந்த பணியின் வெற்றியை இறைவன்புறமிருந்து கிடைத்ததாக கருதுகிறான். உறவினர்கள், நண்பர்கள், அமைப்பு, சமுதாயம், அரசாங்கம் அல்லது மனிதநேயத்தின் அமைப்புகள் எவர்களெல்லாம் அவனுக்கு உதவி செய்தார்களோ அந்த அனைத்து உதவியையும் இறைவனே செய்தான் என கருதுவான். और काम भी हो जाए மேலும் இந்த அனைத்து வெளிப்படையான உதவிகளுக்கு பின்னால் இறைவனின் வலுவான கரங்கள் இருந்தன என கருதுவான். अगर उसको खुदा ஆனால் ताला ने எவர்கள் இறைவனோடு வலுவான தொடர்பு கொள்வதில்லையோ लेकिन அவர்கள் உலக காரணிகளை எல்லாமாக கருதுகின்றனர். खुदा ताला पर काम மேலும் रखता हो அவைகளின் பக்கமே அவர்களுடைய கவனம் இருக்கின்றது. இறைவன் பக்கம் பார்வை செல்வதில்லை. इमदाद का हक ஆனால் எப்போது இந்த அனைத்து வழிகளும் தோல்வியடைந்து விடுமோ பிறகு இறைவன் நினைவுக்கு வருகின்றான். ஏனென்றால் இப்போது இறைவன் நினைவிற்கு வருவதை தவிர வேறு எவ்வித வழியும் இருக்கவில்லை. உலகத்தின் அனைத்து வழிமுறைகளும் பயன்படுத்தப்பட்டு விட்டன. के जरिए அப்போது அவன், அல்லாஹ்வே,
நீ உதவி செய்தாலே இந்த பணி நடைபெறும். हकीकत को भी எல்லா ஆற்றல்களுக்கும் எஜமானன் நீயே ஆவாய். எல்லா புகழும் உனக்கே உரியதாகும் என கூறுகிறான். कौम, हुकूमत या इंसानी हमदर्दी की तंजीमें ஆக இது எந்த பெரிய திட்டமும் அல்லது அரசாங்கம் மற்றும் அமைப்பும் ஒரு எல்லைக்குட்பட்ட சக்தி உடையதாகும். इन तमाम மேலும் இந்த அனைத்து உலக சக்திகளும் திட்டங்களும் ஒரு எல்லைக்கு பின் செயலிழந்து விடுகின்றன, பயனில்லாததாக ஆகிவிடுகின்றன खुदा ताला से என்பதற்கு ஆதாரமாகவும் இருக்கின்றது, சுட்டிக்காட்டவும் செய்கின்றது. को सब कुछ समझते रहते हैं. நான் இப்போது கூறினேன், எவர்கள் இறைவனோடு உறுதியான தொடர்பு கொண்டிருப்பதில்லையோ அவர்கள் ஆரம்பத்தில் உலக உதவிகளை எல்லாமாக கருதுகின்றனர். ஆனால் எப்போது இந்த உலக உதவிகள் தோல்வியுறும் போது பிறகு இவை இறைவனின் பக்கம் பார்க்கின்றனர். ஆனால் இறைவனோடு உறுதியான தொடர்பு கொள்ளாதவர்கள் மட்டுமல்ல, மாறாக அப்படிப்பட்ட கவலைக்குரிய நிலைமையில் இணை வைப்பவரும் நாத்திகரும் கூட தன்னை அறியாமலேயே तब वो कहता है இறைவன் பக்கம் கவனம் செலுத்துகின்றனர். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், तो ये काम होगा. وَإِذَا مَسَّكُمُ الضُّرُّ فِي الْبَحْرِ ضَلَّ مَنْ تَدْعُونَ إِلَّا إِيَّاهُ तेरी जात की فَلَمَّا نَجَّاكُمْ إِلَى الْبَرِّ أَعْرَضْتُمْ وَكَانَ الْإِنسَانُ كَفُورًا. कि कोई बड़ी से बड़ी அதாவது, கடலில் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது அவனை அன்றி दूध ताकत நீங்கள் எவர்களை அழைக்கின்றீர்களோ அவர்கள் உங்கள் உள்ளங்களிலிருந்து மறைந்து போய் விடுகின்றனர். பின்னர் அவன் உங்களை காப்பாற்றி நிலத்திற்கு கொண்டு வந்தால் நீங்கள் புறக்கணித்து விடுகின்றீர்கள். மனிதன் மிக அதிகமாக நன்றி கொன்றவனாக இருக்கிறான். ताल्लुक नहीं रखते. वो पहले तो दुनियावी सहारा ஆக को बहुत कुछ समझ புயலிலும் கஷ்டத்திலும் இறைவனை அழைக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் என இறைவன் கூறுகிறான். ஆனால் ரட்சிப்பு கிடைத்து விடும் போது பிறகு மறந்து விடுகிறீர்கள். இது மனித இயல்பாகும். रखने वाले அதாவது கஷ்டமான நேரத்தில் மிகவும் பணிவுடன் அல்லாஹ்வின் பக்கம் குனிகின்றனர். कुरान करीम तो பிற உதவியாளர்களை மறந்து விடுகின்றனர். அவர்களுக்கு இந்த கஷ்ட காலத்திலிருந்து ரட்சிப்பு கிடைத்துவிட்டால் அவர்கள் எப்போதும் இறைவனையே खुदा ताला की तरफ உதவிக்கான வழியாக கருதுவோம், चुनांचे अल्लाह ताला அவனையே அழைப்போம் என அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றனர். इज़ा मस्सकुम ஆனால் அபாயம் நீங்கிய உடனேயே உலகத்தின்பால் சாய்தலும் அகங்காரமும் பெருமையும் மீண்டும் அவர்களிடம் உருவாகி விடுகின்றன. इलल बर ஆக மனிதன் மிகவும் நன்றி கெட்டவனாகவும் சுயநலவாதியாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு பரந்ததாக இருக்கிறது என்று பாருங்கள். मस्सकुम ज़ुर्रु நிலத்தை சென்றடைந்த பின் इल्ला இவர்கள் இறைவனுடன் கிளர்ச்சி செய்வார்கள், பிறகு தூரம் சென்று விடுவார்கள். उसके सिवा हर वो जात जिसे तुम बुलाते हो साथ छोड़ जाती है और फिर जब वो तुम्हें இந்த பணிவு, உருக்கம், துவா போன்றவை தற்காலிகமானவையாகும் என அவன் அறிந்திருந்தும் इंसान बहुत ही இவர்களுடைய உருக்கமான நிலைமையில் செய்யப்பட்ட துவாக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை காப்பாற்றி விடுகின்றான். ताला फरमाता है कि खुदा ताला को पुकारने लग जाता பிறகும் கூட है और जब नजात நவுதுபில்லா இறைவன் அநீதியாளன் என மக்கள் கூறுகின்றனர். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறியுள்ளார்கள். ताला की तरफ झुकते हैं இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் கஷ்டமான நேரத்தில் இவர்களின் வாயிலிருந்து இறைவனின் பெயர் வெளிவருகின்றது. அப்படிப்பட்ட மக்கள் தொடர்பான சம்பவமாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் हाथ मिल जाए அன்னார் நிலநடுக்கம் பற்றி முன்னறிவிப்பு செய்தபோது நிலநடுக்கம் வந்தது. அப்போது லாகூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு மாணவன் தினமும் தன்னுடன் இருக்கக்கூடிய பிற மாணவர்களோடு இறை இருப்பு பற்றி விவாதித்து வந்தான். மாறாக ஏளனம் செய்யும் அளவிற்கு சென்று விடுவான். बस நிலநடுக்கம் வந்தபோது அவன் இருந்த அறையின் மேற்கூரை விழுந்துவிடும் என உணர்ந்தபோது, कदर वसी है மேலும் எவ்வித சக்தியும் மேற்கூரை விழுவதிலிருந்து காப்பாற்ற முடியாது என உறுதி ஏற்பட்ட போது, அவன் खुदा ताला से இந்து குடும்பத்திலிருந்து வந்தவனாக இருந்ததால் அவனை அறியாமலேயே அவனுடைய வாயிலிருந்து ராம் ராம் என வந்தது.
इनकी फिर भी அடுத்த நாள் அவனுடைய நண்பர்கள் அவனிடம், की हालत நீயோ இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாய், பிறகு ஏன் நீ ராம் ராம் என கத்தினாய், உனக்கு அப்போது என்ன ஆகிவிட்டது என வினவினர். जालिम है। இந்துக்களை பொறுத்தவரை ராம் என்பது இறைவனுக்கு கூறப்படும். அதற்கு அவன், எனக்கு என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை, என்னுடைய மூளை வேலை செய்யவில்லை என்று கூறினான். ऐसे लोगों के ஆனால் உண்மை என்னவென்றால் அப்போதுதான் அவனுடைய மூளை வேலை செய்தது. से खुदा का नाम எப்போது அனைத்து உலக உதவிகளும் மறைந்து விட்டனவோ, हज़रत मसीह பிறகு அவனுக்கு அனைத்து ஆற்றல்களுக்கும் எஜமானனாகிய ஒரே துணை மட்டுமே தென்பட்டது. அவனுக்கு இறைவனை தவிர வேறு எந்த உதவியாளரும் தென்படவில்லை. कॉलेज के एक तालिब ஆக எதுவரை மனிதனுக்கு பிற வழிகள் தென்படுகின்றனவோ அவற்றினால் பணிகள் நடக்கின்றன. அவன் அவைகளின் பக்கம் கவனம் செலுத்தி வருகிறான். எப்போது பிற காரணிகள் वो जिसका தென்பட்டு கொண்டிருக்குமோ அதுவரை அந்த காரணிகளையும் வழிகளையும் முகஸ்துதி செய்வதிலேயே இருக்கிறான். कि अब कोई ताकत उसे गिरने से, छत को गिरने से बचा नहीं सकती, तो क्योंकि वो हिंदू खानदान का था, बेइख्तियार பணியை நிகழ்த்துவதற்காக राम राम निकल தேவையில்லாமல் முகஸ்துதியை உச்சகட்டம் வரை சென்றடைய செய்வதற்கு பிறரை பழித்துரைக்கவும் செய்கின்றான். मानते नहीं खुदा को। ஒரு பாவத்திற்கு பிறகு மற்றொரு பாவத்தை செய்து கொண்டே செல்கின்றான். हिंदुओं के नजदीक राम खुदा ताला के लिए बोला जाता है। ஆனால் எப்போது எவரும் தென்படவில்லையோ பிறகு இறைவனை அழைக்கிறான். எப்போது எல்லா புறத்திலிருந்தும் அவநம்பிக்கை ஏற்பட்டு விடுமோ, எந்த வெளிப்படையான காரணியும் வேலை செய்யவில்லை என்றால் பிறகு இறைவனின் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. பிறகு அல்லாஹ்வை அழைக்கின்றான், அல்லாஹ்வை புகழ்கின்றான், அவன் முன் உருக்கத்தை வெளிப்படுத்துகிறான். जो सब ताकतों को இதேபோல் முதல் உலக போரின் ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி வந்தார்கள். மாறாக நான் இதை முன்பே கூறிவிட்டேன் என்றும் அன்னாரே கூறினார்கள். नजर அப்படிப்பட்ட நிலைமையில் நாத்திகரும் கூட இறைவனின் மீது நம்பிக்கை கொள்கிறார். तो तरफ சம்பவம் இப்படியாகும். तवज्जो देता रहता है। 1918 முதல் உலக போரின் போது ஜெர்மானிய படை वो தனது அனைத்து சக்திகளையும் ஒன்று சேர்த்து जब तक वो கூட்டணி படையின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். पर यकीन मुकम्मल ना हो या उस वक्त जब तक वो दूसरे असबाब नजर आते रहे, அப்போது கூட்டணி படைக்கு எப்படிப்பட்ட நேரம் வந்ததென்றால் उन असबाब அவர்கள் தப்பிப்பதற்கான எந்த வழியும் தென்படவில்லை. 7 மைல் நீளமான பாதுகாப்பு வரிசை அளிக்கப்பட்டு விட்டது. படையின் ஒரு பகுதி ஒரு பக்கத்தில் இருந்தும் இன்னொரு பகுதி இன்னொரு பக்கத்தில் இருந்தும் அழிந்து விட்டது. के बाद दूसरा गुनाह அதில் எந்த அளவுக்கு வெற்றிடம் உருவாகிவிட்டதென்றால் ना आए ஜெர்மானிய படைகள் அதற்கிடையே சென்று பின்பக்கத்திலிருந்து வந்து தாக்குதல் நடத்த இயலும். மேலும் ஆங்கில படைகளை அழித்திருக்க முடியும். அப்போது அந்த முன்வரிசைக்கு ஜெனரலாக இருந்தவர் फिर अल्लाह ताला को கமாண்டர் இன் சீஃபுக்கு, अल्लाह ताला की என்னிடம் போதுமான படை இல்லை, இந்த நிலைமை உருவாகிவிட்டது, இந்த உடைந்த வரிசையை சரி செய்வது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாகும் என செய்தி அனுப்பினார். अव्वल का सुनाया करते இது எப்படிப்பட்ட நேரமாக இருந்ததென்றால் हैं। कई मरतबा सुना இன்று நம்முடைய படை அழிந்துவிடும், कि மேலும் இங்கிலாந்தின் பிரான்சின் பெயரும் கூட எஞ்சி இருக்காது என கருதினார்கள். वाकया यूं है கமாண்டரின் இந்த கஷ்டகால நிலைமை பற்றிய செய்தி கிடைத்த நேரத்தில் कि तमाम பிரதம மந்திரி அமைச்சர்களோடு கூட்டத்தில் இருந்தார். முக்கிய ஆலோசனை நடந்து கொண்டிருந்தது. उस वक्त अंग्रेज फौजों पर செய்தி சென்றடைந்த போது பிரதம மந்திரியால் என்னதான் செய்திருக்க முடியும்? के बचाव की नहीं थी। ஒன்று, இன்னும் அதிகமான படைகள் இருக்கவில்லை. दिफाई அவ்வாறு இருந்தாலும் இவ்வளவு விரைவில் அந்த இடத்திற்கு படையை அனுப்பவும் முடியாது. कुछ हिस्सा दूसरी तरफ से ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், और इसमें इतना खला पैदा நிச்சயமாக ஐரோப்பிய மார்க்கம் கிறித்துவமாகும். ஆனால் அதை உற்று நோக்கினால், ஆராய்ந்து பார்த்தால் அது முற்றிலும் வெறுமையாகிவிட்டது. பொதுவாக அதிகமானோர் உலகவாதிகளாகவும் நாத்திகர்களாகவுமே जो जनरल था உள்ளனர். उसने कमांडर இந்த காலத்தில் 70% பேர் செயலளவில் நாத்திகர்களாக தம்மை
பிரகடனப்படுத்தவும் செய்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் அப்போது அந்த உலகை நம்பிய ஐரோப்பாவின் பார்வை இறைவன் பக்கம் சென்றதில்லை. ये ऐसा वक्त था தம்முடைய சக்தியின் கர்வம் அவர்களுக்கு அதிகம் இருந்தது. फौज அப்படிப்பட்ட ஆட்சி செய்கின்ற கூட்டத்தினருக்கு தன்னுடைய சக்தியின் கர்வம் இருக்கும். இறைவனுக்குரிய இடம் அவர்களில் பெயரளவில் மட்டுமே இருக்கும். அப்போது அவர்களின் மிகப்பெரிய தலைவர் தன்னுடைய ஆற்றல், சக்தி மற்றும் மகத்துவத்தின் கர்வத்தில் இருந்தான். तो जब तुम कमांडर की நம்முடைய படைகள் வெற்றி பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. मीटिंग में बैठा அவரும் கூட இப்போது இந்த கஷ்டத்திலிருந்து ரட்சிப்பு வழங்கும் எந்த வெளிப்படையான உதவியும் கிடைக்காது என்பதை உணர்ந்தார். वजीर आजम करी क्या அவர் தன்னுடைய நண்பர்களை பார்த்து, फौज कोई நாம் இறைவனிடம் அவன் நமக்கு உதவி செய்ய துவா செய்வோம் என கூறினார். उस जगह फौज ஆக அனைவரும் முழங்கால்களில் நின்று குனிந்து துவா செய்ய ஆரம்பித்தனர். के यूरोप का मजहब ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், उसे अंदर से அவர்கள் இந்த துவாவின் விளைவாகவே அந்த அழிவிலிருந்து தப்பினார்கள் என்பதில் என்ன வியப்பு உள்ளது. और अमलन ஆக शरीयत लोगों की நான் ஓதிய வசனத்தில் இறைவன் கூறுகிறான், கஷ்டகாலத்தில் எல்லாரும் விட்டு விடுகின்றனர், அப்போது இறை இருப்பு மட்டுமே அவனோடு இருக்கிறது, दहरिया அதுவே பலனளிக்கிறது. ऐलान भी करते மாறா அல்லாஹ் கூறுகிறான், அதாவது உருக்கத்தில் செய்யப்பட்ட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. நாத்திகர் துவா கேட்டாலும் சரியே. खुदा ताला की அல்லாஹ் நாத்திகர்களுக்கும் தன்னுடைய இருப்பை நிரூபிப்பதற்காக சில சமயம் அடையாளங்களை காட்டுகின்றான். அவனுக்கு நற்பேர் இருக்குமானால் அந்த அடையாளமே ताकत और அவனுடைய மறுமையை சீரமைப்பதற்கான காரணியாக ஆகிவிடுகின்றது. खुदा ताला का खाना सिर्फ இன்றைய நாட்களிலும் அது போன்ற பல சம்பவங்கள் நடக்கின்றன. तो उनके उस वक्त நாத்திகர்கள் ஏதேனும் அடையாளங்களை கண்டு सरदार இறைவன் மீது நம்பிக்கை கொள்கின்றனர். ஆம், எவராவது ஏதேனும் நபியையோ அல்லது அவருடைய ஜமாத்தையோ எதிர்த்தால் जाएंगे பிறகு அவர் எவ்வளவு உருக்கத்துடன் துவா செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. नहीं हो सकती ஏனென்றால் இது நடந்தே தீரக்கூடிய இறை நியதிக்கு மாற்றமானதாகும். அவனுடைய நபிமார்கள் வெற்றி பெற்றே தீருவார்கள் என்பது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். आओ हम खुदा से दुआ करें कि वो हमारी मदद करे எவ்வாறு இருப்பினும் चुनाचे ஜெர்மனி सब घुटनों மற்றும் இங்கிலாந்திற்கிடையே நடந்த சண்டையில் இரு தரப்பினரும் ஒரே போன்றே இருந்தனர். जो है எனவே அல்லாஹ் ஒருவரின் உருக்கத்துடன் செய்யப்பட்ட துவாவை ஏற்றுக்கொண்டான். மேலும் எப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்தான் என்றால் फरमाता है அவர்களுடைய முன்வரிசை हर दूसरी जात சிதறிவிட்டது என்ற செய்தி ஜெர்மானிய படைகளுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அதன் காரணமாக அந்த சிதறடைந்தலிலிருந்து அவர்கள் பலன் பெறவில்லை. इस्तिरार में की गई எவ்வாறு இருப்பினும் दुआएं हैं மேலும் சம்பவம் இப்படியும் ஆகும். चाहे धैर्य भी दुआ मांग रहा हो अल्लाह ताला அதாவது धैर्यों को भी ஜெர்மானியர்களுக்கு தெரியாமல் போனதால் போரில் அவர்களுக்கு சாதகம் ஏற்படவில்லை என்பது மட்டுமல்ல, किस्मत में மாறாக கமாண்டர் இன் சீஃப் ஒரு அதிகாரியை அழைத்து கூறினார், இவர் ஏதேனும் திட்டம் தீட்டி விடுவார், மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியவர் என அவரை பற்றி यकीन ले आते கமாண்டருக்கு நம்பிக்கை இருந்தது. கூறினார், என்னிடம் அதிகம் கேள்வி கேட்க வேண்டாம், போர்க்களத்தின் நிலைமை இதுவாகும், அங்கு எவ்வித படையும் இல்லை, வரிசை சிதறுண்டு விட்டது, इस्तिरार की हालत வழி காலியாக உள்ளது, फिर वो कबूल இப்போது சென்று தற்காலிகமாக अल्लाह ताला की उस तकदीर के வரிசையில் நின்று விடுமாறு होकर रहना ஏதேனும் ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். उसके अंबिया ने இப்போது சென்று தற்காலிகமாக வரிசை நின்று விடுமாறு ஏதேனும் ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். दोनों फरीक एक ही जैसे थे, इसलिए अल्लाह ताला ने एक की आयत அந்த அதிகாரி को सुन लिया, படைகள் இங்கும் அங்கும் सामान पैदा हुए சிதறுண்டு விட்டன, हो सकी வேறு ஏதும் வழியும் இல்லை, कि எவ்வாறு வரிசையை மீண்டும் உருவாக்க முடியும் என எந்த इस वजह से उन्होंने उस सफ के टूटे हुए उन्हें கேள்வியையும் கமாண்டர் இன் சீஃபிடம் கேட்பதற்கு பகரமாக मजीद इसके ये भी தன்னுடைய வண்டியில் அமர்ந்து படைகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பணியாற்றிக் கொண்டிருந்த
படை வீரர் அல்லாதவர்களிடம் சென்றார். हक में नहीं पलटा। அங்கு சென்று அவர்களை ஒன்றிணைத்து, चीफ ने एक अफसर को बुला உங்களுக்கு நாட்டிற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. के बड़े काम का आदमी है, படை போரிடுவதைக் கண்டு உங்களுடைய உணர்ச்சி பொங்கியது. करना ज्यादा நாமும் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் எழுந்தது என்றால் இன்று அதற்கான சந்தர்ப்பமாகும். रास्ता खाली है முன்னேறி சென்று வரிசையை உருவாக்குங்கள் என்று கூறினார். कि आर्जी तौर पर किसी तरह कुसाफबंदी हो जाए। கொஞ்சம் இருந்த ஆயுதங்களை கொடுத்தார். அங்கிருந்த பணியாளர்களை அங்கு நிறுத்தினார். ये किस तरह இவ்வாறு 24 மணி நேரம் கழிந்துவிட்டது. कि सब இந்த கால நேரத்திற்குள் हो चुकी हैं, பிற இடங்களின் படைகளும் அங்கு வந்துவிட்டன. गाड़ी में बैठा எவ்வாறு இருப்பினும் जहां கூற வந்ததன் நோக்கம் என்னவென்றால், गैर फौजी உலகவாதிகளும் கூட கஷ்ட காலத்தில் எவ்வித உதவியும் தென்படாத போது இறைவனின் உதவியை பெற முயற்சிக்கின்றனர். திட்டம் திட்டுவதும் உண்டு. உலகவாதிகள் அப்படிப்பட்ட காட்சிகளை காட்டும்போது எவர்களுடைய நிற்றலும் அமர்தலும் இறைவன் பக்கம் பார்ப்பதாக இருக்கிறது என்ற வாதம் செய்யக்கூடியவர்களுக்கு पैदा होती थी நம்முடைய பார்வை எப்போதும் இறைவன் பக்கம் இருக்க வேண்டும் என எந்த அளவுக்கு இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. அல்லாஹ் இதற்காகவே நமக்கு இந்த துவாவை கற்றுத் தந்துள்ளான். थे இதை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் படிக்குமாறு கட்டளை உள்ளது. அதன் மூலம் ஒருபோதும் இறைவன் புறம் இருந்து நமது பார்வை விலகிவிடக் கூடாது. फौज से मट कर ஒருபோதும் நாம் உலகவாதிகளின் பக்கம் பார்வையை செலுத்தக்கூடாது. உலகவாதிகளின் பக்கம் முதலில் செல்லுங்கள், இறைவனின் பக்கம் பிறகு என்று கருதாமல் இருக்க வேண்டும். नजर ना आ रहा हो ஆம், நிச்சயமாக அல்லாஹ் வெளிப்படையான திட்டமிடுங்கள் என்று கூறியுள்ளான். செய்யுங்கள், செய்யவும் வேண்டும். ஆனால் நம்பிக்கை இறைவன் மீது இருக்க வேண்டும். जब ऐसे கடலின் புயலில் சிக்கிக்கொண்ட பிறகு இறைவனை அழைப்பதை போல் இருக்கக்கூடாது. ओढ़ना बिछौना வரிசை சிதறுண்ட போது இறைவன் நினைவிற்கு வருவதை போன்று இருக்கக்கூடாது. नजर रखने का है और होना चाहिए। மாறாக ஒவ்வொரு தொழுகையின் ஒவ்வொரு ரக்காத்திலும் இந்த துவாவை கற்றுத்தந்து कि हमारी हर என் பக்கம் மட்டுமே உங்களின் பார்வை இருக்க வேண்டும் என இறைவன் நமக்கு கூறியுள்ளான். அந்த துவா இதுவாகும். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். और हर ஒரு நீண்ட ஹதீஸிலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எப்போது அடியான் कभी இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று கூறுகிறானோ, हम पहले ये ना அல்லாஹ் கூறுகிறான், இந்த வசனம் तरफ पहले रजू करो। எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உடையதாகும். हाँ என்னுடைய அடியான் बेशक என்னிடம் எதை வேண்டினாலும் करो। நான் அதை வழங்குவேன். ஆக இது முஸ்லிம்களின் நற்பேறு இல்லையா? तवक्कुल जो है खुदा ताला की जात पर होना चाहिए। ये नहीं कि जब समुंदर के तूफान में फंस गए அதாவது அல்லாஹ் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான உத்தரவாதத்தை வழங்குகிறான். तो फिर खुदा याद आया। ஆனால் எப்போது தூய்மையான முறையில் இறைவனின் பக்கம் நிரந்தர பார்வை இருக்கும் போதுதான் இது நிரந்தர உத்தரவாதமாக இருக்கும். मेरी तरफ நான் கூறியது போல் கஷ்டமான நேரத்தில் சிக்கிய போது துஆ செய்வதாக இருக்கக்கூடாது. இதை நாத்திகரும் கூட செய்கிறார். அப்படிப்பட்ட துஆவாக இருக்கக்கூடாது. நாம் அஹ்மதிகளாவோம் என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். इय्या का नाबुद நாம் காலத்தின் இமாமின் கையில் பையத் உடன்படிக்கை செய்துள்ளோம். कि ये आयत நாம் நம்முடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைப்போம் என உறுதிமொழி எடுத்துள்ளோம். நாம் கஷ்டத்திலும் ये मुसलमानों की நல்ல நிலையிலும் இறைவனிடமே உதவி கோருவோம் என்றும் अल्लाह ताला அல்லாஹ் दुआओं அல்லாதவற்றிலிருந்து விலகி இருப்போம் என உறுதி எடுத்துள்ளோம். की जमानत उस वक्त बनती है நாம் நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு पर इबादत की तरफ எந்த அளவுக்கு இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற கருத்தை புரிய வேண்டிய தேவை இருக்கிறது. मैंने बताया நாம் மூழ்கிக் கொண்டிருக்கும் போது இறைவனை அழைக்கும் நாத்திகனை போல் இறைவனை அழைக்க கூடாது. நாம் உயர்வான மேராஜை பெறக்கூடிய हमें याद है மூமின்களை போன்று
அல்லாஹ்வை வணங்குதல் மற்றும் அவனிடம் உதவி கோருதலின் அறிவை பெற்று அதன்படி செயல்பட வேண்டும். जमाने के इमाम के நமது அனைத்து சக்திகளும், நமது அனைத்து ஆற்றல்களும், நமது முழு துணையும் இறைவனுக்கு முன் குனிவதில்தான் இருக்கிறது अहद किया है। हमने என்பது அவர்களின் வாதமாகும். साइश में நாம் இதற்காக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமது இறைவணக்கங்கள் अपने अहद निभाने மற்றும் நம்முடைய இறைவனிடம் உதவி கோருதலின் தரம் के मजमून இறைவன் கூறிய தரத்தை உடையதாக இருக்கிறதா என பார்க்க வேண்டும். हमने डूबते हुए அல்லது தினசரி 32 முறை கடமையான தொழுகைகளில் கிளியை போன்று ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று மீண்டும் மீண்டும் கூறி பணி முடிவடைந்து விட்டது என அமர்ந்து விடுகிறோமா என பார்க்க வேண்டும். करके நாம் நினைவில் கொள்ள வேண்டும், जिसका दावा है நாம் பலவீனமானவர்களாவோம். மேலும் நமது எதிரி மிகவும் சக்தி வாய்ந்தவனாவான். मुकम्मल सहारा நம்மிடம் எதிரியை எதிர்கொள்வதற்கு எவ்வித உலக சக்தியும் இல்லை, सामने வசதி வாய்ப்புகளும் இல்லை, झुक जाना। வேறு ஏதேனும் வழிமுறைகளும் இல்லை. हमें जायजा அப்படிப்பட்ட நிலைமைகளில் நாம் இறைவன் முன் குனிவதை தவிர வேறு வழி எதுவும் இல்லை. और क्या कर रहे हैं, क्या हमारी बातें மேலும் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்பதின் ஆன்மாவை புரிந்தவாறு मयार இறைவனின் சந்நிதியில் वो है ஆகிவிட வேண்டும். जो खुदा ताला के बताए हुए मयार के मुताबिक है। இன்று உலகில் ஷைத்தானிய தாக்குதல்கள் உச்சத்தை அடைந்துள்ளன. எல்லா இடங்களிலும் நமது வழிகளில் கஷ்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. नस्तईन को முஸ்லிம்கள் என்று கூறப்படக்கூடியவர்களும் நம்மை எதிர்ப்பதில் முன்னேறுகின்றனர். நாம் காலத்தின் இமாமை ஏன் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்ற காரணத்தினால் அவ்வாறு செய்கின்றனர். हमारे पास மற்றவர்களும் उनके मुकाबले பொறாமையில் முன்னேறுகின்றனர். दुनियावी ताकत அதாவது ஜமாத் உலகின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று பொறாமை கொள்கின்றனர். हालात में மேலும் இந்த பொறாமையின் ஒரு சிறிய चारा नहीं பிரதிபலிப்பு ஜெர்மனியில் ஊடகங்கள் ஜமாத்தை எதிர்ப்பதில் தெரிகிறது. का नस्तईन की நிச்சயமாக இந்த பொறாமை மற்றும் எதிர்ப்பின் தீயில் அவர்களே எரிந்து விடுவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நாம் நமது கடமையை நிறைவேற்றுவதை மறந்துவிடக் கூடாது. हमारे रास्ते அல்லாஹ்வை வணங்குவது जा रही हैं। மற்றும் அவனுடைய உதவியை நாடுவதிலிருந்து ஒருபோதும் நாம் கவனமற்றவர்களாக இருக்கக்கூடாது. इमाम को ஏனென்றால் இது இல்லாமல் நம்மிடம் எதிரியோடு போட்டியிடும் சக்தி கிடையாது. कि जमात இந்த சக்தி की तवज्जो எவ்வளவு பெரியதென்றால் இதோடு எந்த உலக சக்தியும் போட்டி போட முடியாது. और इस हसद की எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், எப்போது அல்லாஹ் எவருடைய உதவிக்காவது வந்து விடுகிறானோ பிறகு அவர் வெற்றி பெற்று விடுகிறார். भी नजर आती है। உலகின் எந்த சக்தியாலும் அவருடைய வெற்றியை தடுக்க முடியாது. ஏனென்றால் இறைவனின் உதவி மிகவும் பரந்ததாகும், खुद जल जाएंगे, மேலும் அவனுடைய சக்திகள் முடிவுறாததாகும். लेकिन அல்லாஹ்வின் இருப்பும் எல்லைக்குட்பட்டதல்ல, नहीं भूलना चाहिए। அவனுடைய பண்புகளும் எல்லைக்குட்பட்டதல்ல. ஆக அவன் முன் குனிவது ஒவ்வொரு அஹ்மதியின் பணியாகும். மேலும் அவனிடம் உதவி கோருவதே ஒவ்வொரு அஹ்மதியின் பணியாகும். तलब करने से कभी हमें गाफिल नहीं। பாகிஸ்தானிய அஹ்மதிகள் மிக அதிகமாக கஷ்டத்தில் உள்ளார்கள் என்பதால் हम दुश्मन இது அவர்களின் பணி மட்டுமல்ல, அல்லது ஒரு சில முஸ்லிம் நாடுகளில் வசிக்கும் அஹ்மதிகளுடைய பணி மட்டுமல்ல, नहीं कर सकते। மாறாக உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் வசிக்கக்கூடிய அஹ்மதிகளின் பணியாகும். यदि खड़ा हो जाता है முழுமையான கட்டுப்படுத்தலோடு இறைவனுக்கு முன் குனிந்து விடுங்கள். மேலும் அவனுடைய உதவியை நாடுபவர்கள் ஆகுங்கள். बहुत वसी है, ஜமாத் ஒரு உறுதியான பிணைப்பில் ஒன்றுபட்டுள்ளது. खत्म होने वाली அவ்வாறு இருக்கவும் வேண்டும். இதுவே ஜமாத்தின் சிறப்பம்சமாகும். ஏனென்றால் இது அல்லாமல் ஜமாத்தாக இருக்க முடியாது. झुकना ஒவ்வொருவரும் பிறருக்காக துவா செய்ய வேண்டிய தேவை உள்ளது. அதன் மூலம் அல்லாஹ்வின் உதவி எல்லா நேரமும் எல்லா இடத்திலும் அனைத்து அஹ்மதிகளோடும் இருக்க வேண்டும். எப்போது நம்முடைய நிலைமை இவ்வாறு இருக்குமோ अहमदियों का नहीं है இறைவனின் உதவியின் कि हर मुल्क வியக்கத்தக்க காட்சிகளை காண்போம்.
एक कामिल ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், उसकी मदद के तालिब நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் தேவையற்றவனாவான். எப்போது வரை அதிகமாகவும் மீண்டும் மீண்டும் துவா செய்யப்படுவதில்லையோ அவன் கருத்தில் கொள்வதில்லை. है ஆக क्योंकि इसके बगैर அதிகமாகவும் जमात नहीं रह सकती। மீண்டும் மீண்டும் துவா செய்வது நமது வெற்றியின் ரகசியமாகும். दूसरे के लिए दुआएं करनी இதன் பக்கம் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. हर वक्त நமக்கு என்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ शामिल हाल हो। அது ஏதேனும் கூட்டத்தினரால் உருவாக்கப்பட்டதானாலும் சரி, हमारी ये हालत होगी அல்லது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டதானாலும் சரி, की मदद और के हैरत अंगेज नज़ारे हम देखेंगे। हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम एक जगह फरमाते हैं कि या அல்லது பொறாமையாளர் சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த जब तक உருவாக்கி இருந்தாலும் சரி, बार बार दुआ नहीं की जाती அல்லது அதற்காக ஊடகங்களை वो परवाह உபயோகித்திருந்தாலும் சரி, बस कसरत और बार बार की दुआ हमारी कामयाबियों का राज है। इस तरफ हमें बहुत तवज्जो की அல்லது ஜமாத்தின் கண்ணியத்தின் மீது சேற்றை வீச நினைப்பவராக இருந்தாலும் हमें இவர்கள் அனைவர்களுக்கு எதிராகவும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக என துவா செய்ய வேண்டும். या हासिदीन நாம் வேறு யாரிடமிருந்தும் உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதும் இல்லை, எதிர்பார்க்கவும் முடியாது. நமது பலவீனங்கள் அல்லாஹ்வின் அந்த உதவிகளை பின்தள்ளிவிட்டதென்றால் किया गया है எங்கள் மீது கருணை காட்டியவாறு எங்களை மன்னிப்பாயாக, जो लोग மேலும் உன்னுடைய கோபமான நிலையிலிருந்து எங்களை வெளியேற்றி உன்னுடைய அருள்களின் மழை எப்போதும் இருக்கின்றவர்களோடு எங்களை இணைப்பாயாக என நாம் துவா செய்ய வேண்டும். और से மேலும் எவர்களுக்கு ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் பற்றிய உண்மையான அறிவு இருக்குமோ कसूरों ने அவர்களோடு இணைப்பாயாக. अल्लाह ताला की ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், तो हम पर பாருங்கள், हमें அல்லாஹ் ஈயாக்க நஅ்புது और अपनी नाराजगी அதாவது உன்னையே வணங்குகிறோம் हालत से हमें निकाल कर என்ற போதனையை வழங்கியுள்ளான். में शामिल कर ले மனிதன் தன்னுடைய சக்தியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம், हर वक्त होती है மேலும் இறைவனிடமிருந்து தூரம் சென்றிருக்கலாம். எனவேதான் कि जिनको அத்தோடு ஈயாக்க நஸ்தஈன் அதாவது உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்ற போதனையையும் வழங்கியுள்ளான். फरमाते हैं कि देखो நான் செய்யக்கூடிய இந்த இறை வணக்கங்கள் तालीम दी है என்னுடைய சக்தியினாலும் ஆற்றலினாலும் செய்கிறேன் என்று ஒருபோதும் கருதிவிடாதீர்கள். भरोसा कर ले மாறாக எதுவரை அல்லாஹ்வின் உதவி இருக்காதோ ये साथ ही ईया का नस्ता அந்த தூய இறைவன் எதுவரை நல்வாய்ப்பினை வழங்க மாட்டானோ हूँ ஒன்றும் நடக்க முடியாது. ताकत से करता हूँ ஆக இந்த முக்கியமான உண்மையையும் எப்போதும் நம்முன் வைக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த முக்கியமான கருத்தை நம்முன் வைப்பதற்கும் ना दे இதை புரிவதற்கும் மேலும் இதன்படி செயல்படுவதற்கான நல்வாய்ப்பினையும் வழங்குவானாக. மீண்டும் நான் துவாவிற்காக நினைவுறுத்துகிறேன், रख लें உலகின் நிலைமைகள் इस पर अमल कर எந்த அளவுக்கு வேகமாக மாறுகிறதென்றால் दोबारा அல்லாஹ் இவற்றை ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கான வழிவகையாக ஆக்குவானாக. से அவை முன்னேற்றத்தில் தடையாக ஆகாதிருக்கட்டுமாக. इन्हें जमात की तरफ நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மற்றும் அவனுடைய உதவியினால் அருள் பெறக்கூடியவர்களாவோமாக, इबादत करने वाले பெற்றுக்கொண்டே செல்பவர்களாவோமாக. याब होने वाले हों और होते चले जाएं। الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله
عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر